ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிறது அந்த சைலன்சரில் வந்து பெயிண்ட் வந்து உரியுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய பிரச்சனை வந்து சரி பண்ணிட்டேன். பட் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான சொல்யூஷனை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸ்டோர் ரூமில் போய்ட்டு இல்லை சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த பிரச்சனைக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் வந்து இருக்கா, எப்படி சரி பண்ணி தராங்க எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம். ஸோ நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எனக்கு எல்லா பைக் வாங்கின எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ப்ரோ அப்படி சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இப்போ கேட்கலாம், எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, சைலன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம், இல்லைனா ரீபெயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட்டு டச்சப் மட்டும் பண்ணித்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, பைக்கை நல்லா வாஷ் பண்ணி சந்தனம்லாம் அடித்து எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் விடும்போது இந்த பிரச்சனை வந்து ஸ்டோர் ரூமில் வந்து சொன்னேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹீட்டிங் வந்து அதிகமாக ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து உரியுது அப்படி சொல்லி சொன்னாங்க. சைலன்சர் அப்படின்னா ஹீட்டிங் வந்து கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும், அதனால் பெயிண்ட் உரியுதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சரியான ஆன்சரே வந்து கிடையாது. அது கரெக்டு தானே? ஏன்னா சைலன்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஹீட்டிங் ஆகத்தான் செய்யும். இப்போ இன்ஜினில் கூட தான் ஹீட் ஆகுது, அங்கே என்ன பெயிண்ட் உரிவா செய்யுது? இல்லை இல்லையா? ஸோ அந்த இடத்துல அந்த O2 சென்சர் ஏதோ மாட்டுறதுனால அந்த இடத்துல ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கில் வந்து பெயிண்ட் வந்து உரியுது. ஸோ அப்படி தான் எனக்கு தெரியுது. அந்த O2 சென்சர் வேலை பார்த்ததுனால தான் அந்த இடத்துல பெயிண்ட் வந்து உரியுது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து காசுலாம் கொடுக்கக்கூடாது, காசுலாம் கேட்டாலும் நம்ம கொடுக்காதீங்க. இது வந்து நம்ம பிரச்சனை வந்து கிடையாது, இது வந்து ஹீட்டிங் ஆகுது அதனால் பெயிண்ட் வந்து உரியுது அப்படின்னா அவங்களோட தரப்பில் இருந்து தான் பண்ணித்தரணும். ஃப்ரீ தான், அவங்க தான் பண்ணித்தரணும். சைலன்சரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நம்ம வந்து ஸ்டோர் ரூமில் கேட்குறத விட ஸ்ட்ரெயிட்டாக வந்து சர்வீஸ் சென்டரில் போய் கேளுங்க. அங்கே தான் எப்படியும் போக சொல்லுவாங்க ஸ்டோர் ரூமில் கேட்டாலும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே சர்வீஸ் சென்டரில் போகலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹோப்ஸ், அங்கே தான் சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா புல்மேன், அங்கே தான் விட்டேன், சர்வீஸ் விட்டேன். ஸோ அங்கே கூட நல்லா தான் பண்ணி தந்தாங்க. ஒரு இடத்துல வந்து பெயிண்ட் வந்து போயிருந்துச்சு, எனக்கு சும்மா டச்சப் பண்ணி விட்டாங்க, மேட் பெயிண்ட்டு அதை வந்து டச்சப் பண்ணி விட்டாங்க. இங்கே வந்து இது டச்சப் பண்ணலாம் கூடாது, இது வந்து ரீபெயிண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பைக்கு வாங்கினாலும் வாங்கி வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. என்ன க்ளோஸ் ஆகிருக்கா என்ன? பாதி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ணா லீவ் இல்லைண்ணா, என்ன காரணம்ண்ணா? அதனால் லீவா? ஸோ சேடு நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ புல்மேன் போன வாட்டி எங்கே போனோமோ அங்கேயே தான் போக வேண்டியிருக்கு. இப்போ அது எங்கே பார்த்தீங்கன்னா சிங்கானூர் தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் சர்வீஸ் வந்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர் கிட்ட கரெக்டாக வந்து ஓடி இருக்குது. 5000 கிலோமீட்டர் தான் செகண்ட் சர்வீஸ் வந்து விடணும். பட் எனக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்ததுனால நான் வந்து சீக்கிரமாக வந்து விட்டுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கிட்ட ஆக போகுது. இப்போ போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதிய டைமில் கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் காலையில் வந்தவங்களோட பைக்கை வாங்கிட்டு தான் நமக்கு பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு தெரியல. ஒரு 1 ஹவருக்குள்ளே பண்ணி தந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ இதை மட்டும் சரி பண்ணி தான் போதும். சர்வீஸ் விடுறதுனா கூட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த ஒரு பிரச்சனைனால அவங்க சரி பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும் சீக்கிரம். ஸோ எப்படின்னு பண்ணி தரேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்ருக்கோம், நல்லா வந்து மழை பெஞ்சிட்ருக்கோம். பட் இந்த டைமில் வந்து நல்லா வெயில் போட்டு தாக்கிட்டு இருக்கு நண்பா. அது என்ன ஏனே தெரியல. 2020 வந்து சரியான ஒரு வருஷமாக இருக்குது, எல்லாமே நேர்மாறாக நடக்குது. சர்வீஸ் சென்டர் வந்து வந்துவிட்டோம். கொஞ்சம் கூட்டமாக தான் நண்பா இருக்குது. ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணணும். சர்வீஸ் முடிஞ்சிச்சு, செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. பட் இந்த பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரியிற மாதிரி இருக்குது. சைலன்சர் இது என்னோடய பைக்கில் மட்டும் இல்லை, இந்த பைக் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்காமா. பெயிண்ட் பீல் ஆஃப் E6 பெயிண்ட் பீல் ஆஃபா? அண்ணா அது சர்வீஸ் நம்மளோட ஸ்டாக் அவைலபிள் இல்லைண்ணா, ஆர்டர் கொடுத்துருண்ணா, போட்டு வந்தேன்னா மாற்றி கொடுத்துறேண்ணா. சேஞ்ச் பண்ணி தருவீங்களா? வாரண்டி பண்ணிக்கலாம்ண்ணா. வாரண்டி வருவதுக்கு. சரி, எப்போ தான் பீல் ஆஃப் ஆகுது இந்த மாதிரி? இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டுருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்களா
சொல்லியாச்சு. அவங்க வந்து சைலன்சர் வந்து சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தான் ஆர்டர் பண்ணுறாங்களாமா. ஸோ ஆர்டர் பண்ணி வரதுக்கு ஒரு 10 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்திருக்கு. இங்கே சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி பிரச்சனை வந்து இருக்குது அப்படி சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயங்காமல் போயிட்டு சர்வீஸ் சென்டரில் வந்து கேளுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க எந்த சர்வீஸ் சென்டராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, போயிட்டு டக்குன்னு வந்து கேளுங்க, சரி பண்ணி தருவாங்க. பெயிண்ட் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா வேண்டாம் சொல்லிடுங்க. ஏன்னா சேஞ்ச் தான் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, நிறைய பைக் இதனால சேஞ்ச் பண்ணி தராங்களாமா. ஸோ பெயிண்ட் பண்ணி தரேன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிடுங்க. ஏன்னா வாரண்டி வந்து இருக்குது. பெயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாரண்டி இருக்குது. பேட்டரிக்குமே வாரண்டி இருக்குது. பேட்டரியில் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஹெட்லைட்டில் வந்து லைட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். வாரண்டி பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன் நண்பா. கண்டிப்பாக வந்து வீடியோ போடணும். எதுக்கெல்லாம் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம், எப்படி கிளைம் பண்ணணும், ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ நண்பா போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இன் மை பைக்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வரக்கூடிய பிரச்சனை அது சரியாயிடும், சரி பண்ணிக்கலாம். பட் இது வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ சேஞ்ச் பண்ணி தந்தவொடனே ஒரு வீடியோ போடுறேன் நண்பா, எப்படி இருக்குது அப்படி சொல்லி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகலாம். போய்ட்டு நிறைய வேலைகள் இருக்குது, ஸோ அதை போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. வணக்கம், ஜெய்ஹிந்த்.